அடுத்து நமக்கு நிறைய பேங்க் எக்ஸாம் வரப்போகுது. 2025ல அப்கமிங்கா இருக்கக்கூடிய முக்கியமான பேங்கிங் எக்ஸாம் அது எல்லாமே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓட தான். ஸோ மே அல்லது ஜூன் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூலை 27, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 வந்து நடக்க போகுது. அதை தொடர்ந்து மெயின்ஸ்க்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 13. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கு. ஸோ ஆர்ஆர்பி எஸ்ஓ, ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க், ஐபிஎஸ் எஸ்ஓன்னு ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. இதுல நீங்களும் ஒரு ஆளா கிளியர் பண்ணா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ADA247 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சியில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வைக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் மெயின்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம இருக்கிறது தான். ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் ஃப்ரீயா வந்து கொடுக்க போறோம். டெய்லி நைட்டு 9 மணிக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் தான் எடுக்க போறேன். அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி அதாவது என்ன மாதிரி டாபிக்ல இருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஸோ நானே வந்து என் கைப்பட வந்து எடுக்க போறேன். ஸோ யாருன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்றது மூலமா உங்களுக்கு அப்கமிங் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் ஈஸியா வந்து கிளியர் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க ஒரு அரசு அதிகாரிக்கு நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நன்றி.